almost, this is my 25th film actually. 24 film I've shot in a film only. It's first time I shot in digital actually. I shot in 435. I think you know about the 435 with the negative. The 435 film camera, almost it's my mind actually. It's என் கூடவே இருக்கிற ஒரு ஃபீல் இருக்கும் எப்பொழுதும். ஏன்னா 25 ஃபிலிம் பண்ணாச்சு, அவர் கூடயே வளர்ந்தாச்சு, அவர் கூட எவ்ரி டைம் சொன்னால் ரொம்ப கொஞ்சம் ஆடாக தெரியும். இது கேமரா ஸ்பீக் டு மீ ஆக்சுவலி. பாரு கேர்ஃபுல்லாரு, பேக்ரவுண்ட்லாம் பேர்ன் ஆகுது, கொஞ்சம் கேர்ஃபுல்லாரு அப்படின்னு அவன்கிட்ட சொல்கிறேன். சரி நான் பார்த்துக்கிறேன். ஸோ ஒரு எண்டி படம் ஓகேவா, ஓகே போட்டுக்கோ அப்படின்னு யூஸ் டு ஸ்பீக் டு மீ கைண்ட் ஆஃப் திங். அது கொஞ்சம் சொல்கிறது கொஞ்சம் ஆடாக தெரியும், கொஞ்சம் பைத்தியக்காரனாக இருக்குமோ தோணும், எல்லாம் அப்படிலாம் இல்லை. ஸோ அவங்களோட பழைய கேமரா ஹில்ஸ் மோஸ்ட்லி ஸ்பீக் டு மீ ஆக்சுவலி. கேர்ஃபுல்லாக லெஃப்ட்டில் கொஞ்சம் பேர்ன் ஆகுது, ரைட்டில் கொஞ்சம் பார்த்துக்கோம் அப்படின்னு இந்த வியூ ஃபண்டர் இருக்கிறப்ப அவங்க சொல்லுவாங்க. அப்படி சொல்கிற ஃபீல் இருக்கும் ஆக்சுவலி. ஏன்னா அவங்க கூடவே இருக்கிறதுனால பார்த்துக்கோ, இப்போ ஒரு என்ட்ராக போகிறான், கேர்ஃபுல் மிஸ் பண்ணாத அப்படி சொல்கிற ஃபீல். அது என்னோடய தாட் வந்து கேமரா சொல்கிற மாதிரி ஒரு தாட் இருக்கும் ஆக்சுவலி. அப்படி அவங்களோட பழைய திடீர்னு வந்து ஒரு டிஜிட்டல் வந்தோன்னே எனக்கு அவருக்கும் கொஞ்சம் ரொம்ப தூரத்தில் இருக்குது கேமரா. வேறு ஏதோ ஒன்று இருக்குது, நமக்கு சம்மந்தம் இல்லாத இருக்குது, நம்ம பார்த்தது மாரியே தெரில, வேறு ஏதோ ஒன்று இருக்குது, டிஜிட்டலாக இருக்குது. வீஃபண்டர் கிடையாது, வீஃபண்டரை பார்த்தா தான் அவன்கிட்ட பேச முடியும், அவங்க பார்த்தா தான் வந்து தெரியும், என்னென்னு தெரிய மாட்டாது, வேறு ஏதோ ஒன்று இருக்குது, என்ன புரியல. இட்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா வீடியோ கேமராவில் ஷூட் பண்ணிருப்பேன், சின்ன கேமராவில் ஷூட் பண்ணியிருப்பேன். அந்த சின்ன கேமரா பார்த்தீங்கன்னா அந்த டிஜிட்டல் இமேஜ் இருக்கும். நீங்கள் ஆப்டிக்கல் வியூஃபண்டரில் பார்த்துருந்தீங்கன்னா அதோட அருமை உங்களுக்கு தெரியும் ஆக்சுவலாக. ஆப்டிக்கல் வியூஃபண்டர் அப்படி ஒரு கிறிஸ்டல் ஆகும், கிளியர் ஆகும். சின்ன தப்பு நடந்தால் கூட தெரிஞ்சிடும். சரி, ஹேர் ஓவர் எக்ஸ்போஸ் ஆகுது, இந்த ஷர்ட் ஓவர் எக்ஸ்போஸ் ஆகுது, ஸோ பேக்ரவுண்ட் பேர்ன் ஆகுது, கொஞ்சம் அண்டர் எக்ஸ்போஸ் ஆகுது அப்படின்னு எவ்ரி திங் வி கேன் ஜட்ஜ் ஆக்சுவலி. ஒரு 4-5 எக்ஸ்போசர் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வச்ச பிறகு அங்கேருந்து ஒரு அசிஸ்டன்ட் வந்து, சார் 4-5 சார் தெரியல எனக்கு, ஏன்னா வியூஃபண்டில் பார்த்து பழக்கமாயிடுச்சு, இது எனக்கு தெரியல. அப்படி ஒரு ரொம்ப அந்நியமாக இருந்துச்சு. ஒரு 1 வீக் 10 days ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ண முடிஞ்சிருந்துச்சு. ஏன்னா வியூஃபண்டர் கிடையாது, எல்லாமே மானிட்டரில் மேலேருந்து இப்படி கீழே வருதாச்சுன்னா ஜஸ்ட் வியூஃபண்டர் வச்சு இப்படி பண்ண அப்படி ஆல்மோஸ்ட் அது நம்ம சொன்ன பட்செலாம் கேட்கும். இது சொன்ன பட்சம் கேட்க முடியாது. வியூஃபண்டர் இப்படி இருக்குது, மேலே கீழே வந்த பிறகு இப்படி இருக்கும், அது இங்கே டேர்ன் வரப்போ இப்படி ஆகிடும். ஸோ ஜட்ஜ் பண்ண முடியாது. அது எப்படி ஹேண்டில் பண்ணுறதுனே கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. பட் இப்படி இந்த மானிட்டரை பார்த்தா அது வந்து இப்படி இருக்குது, புரிய மாட்டேங்குது. 5K ரெசல்யூஷன் இது வேறு மாதிரி இருக்குது, நெகட்டிவ் வேறு மாதிரி இருக்குது. பார்த்து குவாலிட்டி பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இந்த குவாலிட்டியை லவ் பண்ண ஆரம்பிச்சோன்னு இந்த கேமரா மேலே சின்னது ஒரு பியூட்டிஃபுல் 1 வீக் பிறகு வந்து கிவன் த அமேசிங் ஃபீல் இருந்துச்சு. ஸோ அப்போ தான் ஒரு 10 days பிறகு தான் ஓகே இதில் வேறு ஏதோ பண்ணலாம். சரி, ஓகே என்னென்ன மோடு இருக்குது பாரு. ஸோ ஓகே HDR மோட்னு ஒன்று இருந்துச்சு. HDR நீங்கள் ஐஃபோனில் பார்த்தீங்கன்னா ஒரு HDR மோடு ஒன்று இருக்கும். அந்த HDR மோட் மாரி ஒரு டெக்னிக்கலி ஸ்ட்ராங்கான ஒரு HDR மோடு. பேக்ரவுண்ட் ஃபுல் ஓவர் எக்ஸ்போஸ் ஆகிறப்போ ஒரு 4 steps ஒரு 4 steps வந்து இதில் நீங்கள் லாக் பண்ணிவிட்டு இந்த ஃபேஸ்க்கு மட்டும் நீங்கள் வேறு ஒரு லேயர் ஷூட் பண்ணலாம். ஸோ 2 லேயராக வந்து கம்ப்யூட்டரில் ஷூட் ஆகும், 2 லேயர் ரெக்கார்ட் ஆகும். நீங்கள் ஃபோர்ஸில் போய் ஷூட் பண்ணுறப்போ பேக்ரவுண்ட் மட்டும் அண்டர் எக்ஸ்போஷர் யூஸ் பண்ணிவிட்டு ஃபோர்க்ரவுண்ட் மட்டும் நார்மல் எக்ஸ்போஷர் உள்ளதை ஷூட் பண்ணி லேயர் பண்ணோம்னா இட் வில் பி லுக் கிரேட் ஆக்சுவலி. அந்தமாரி ஒரு ஃபெசிலிட்டிஸ்லாம் அந்த டிஜிட்டலில் இருந்துச்சு. இட் வில் பி 5K ரெசல்யூஷன், சூப்பர் குவாலிட்டி. பட் ஏன்னா ஃபைனலாக வர்றப்போ இங்கே பிரிண்டில் வந்து இங்கே தேட்டரில் வர்றப்போது வந்து 720 இல்லைனா 1K ரெசல்யூஷனில் வருது. ஷூட் பண்ணுறப்ப மினிமம் வி கேன் கோ ஃபார் த 5K ரெசல்யூஷன். இட் வில் பி வெரி குட் ஆக்சுவலி. அமேசிங் எக்ஸ்பீரியன்ஸ். என்ன அதில் சூப்பர் விஷயம்னா ஆர்டிஸ்டோட மூடு, சீனோட மூடு எல்லாத்தையுமே இங்கே ஜட்ஜ் பண்ணிடலாம். ஸோ இந்த டோனில் ஒரு வார்ம் இருந்தால் நல்லாயிருக்கும். அது வந்து போஸ்ட்டில் தான் பண்ணும். ஃபிலிமில் ஷூட் பண்ணுறப்போ போஸ்ட்டில் தான் வார்ம் பண்ணி நான் கரெக்ட் பண்ணி இந்த மூடுக்கு கரெக்ட் பண்ண. ஓஹோ இப்படி இல்லை, இங்கே இந்த மூடில் என்ன பண்ணலாம், ஓகே 5600 கெல்வின் வைக்கலாம். You can go for the 2000 Kelvin also. You can go for the 9000 Kelvin also. இங்கேயே ஜட்ஜ்மெண்ட்டில் இந்தமாரி லுக் வேணும்னு ஷூட்டிங் டைமில் ஜட்ஜ் பண்ணிட்டு ஷூட்டிங் டைமில் அந்த கலர் டெம்பரேச்சர் அந்த மூடு பார்த்தீங்கன்னா அந்த அப்படியே அவரோட மூடு கோமாக இருந்தாலும் அந்த மூடுக்கான கலரும் டெம்பரேச்சரும் அங்கேயே க்ரியேட் பண்ண முடியும், அங்கேயே லாக் பண்ண முடியும். அந்த விஷயம் வந்து எப்பிக்கில் கிடச்சிது. ஸோ அது வந்து டெஃபினட்டாக இட் வில் பி ஸ்பீக் அபவுட் தேட் ஆக்சுவலி. இப்போ நான் ஃபைனலாக போய் உட்கார்றப்ப எந்த கலர் கரெக்ஷனும் தேவையில்லை சார், அந்த மூடு கரெக்டாக சார், நோ நீட் சேஞ்சஸ் ஆல்சோ, ஜஸ்ட் எக்ஸ்போஷர் கன்சிஸ்டன்சி மட்டும் மெயின்டைன் பண்ணால் போதும். அந்த லெவல் இதில் கிடச்சிது. அதனால் வந்து எப்பிக் கிவிங் எ பியூட்டிஃபுல் குவாலிட்டி ஃபார் மீ. ஐ டோன்ட் நோ, பட் நவ் எவ்ரிபடி ஷூட்டிங் த எப்பிக், எவ்ரிபடி. Even I shot some commercials also. I shot recently commercial in the epic. My friends also shot. நான் சொன்ன பிறகு எவ்ரிபடி now shooting epic. Looking small beautiful camera. I always want to shoot in the handle and everything. So அந்த லாஸ்ட்டில் கிளைமேக்ஸில் வந்து ஃபுல்லாக ஹெலிகாப்டரில் ஷூட் பண்ணுவோம். ஹெலிகாப்டரில் ஷூட் பண்ணது எல்லாமே வந்து மோஸ்ட்லி ஹேண்டில்கள் தான். ஸ்மால் கேமரா, யூ கேன் கீப் எனி லென்சஸ் ஆல்சோ, கீப் இன் ஹேண்ட் ஆக்சுவலி.
ஸோ ஹெலிகாப்டரில் 3 கேமரா 4 கேமரா 6 கேமரா வச்சு 6 எப்பி கேமரா கொண்டு வந்துட்டு ஹெலிகாப்டர்லேருந்து இவர் ஜம்ப் பண்ணுற சீக்வன்ஸ் இருக்குது. ஹெலிகாப்டரில் பெரிய ஆக்ஷன் போர்ஷன் இருக்குது. அதில் ஆல்மோஸ்ட் கிளைமேக்ஸ் எல்லாமே வந்து ஏரில் தான் இருந்துச்சு. ஸோ அவரு கூட ஜம்ப் பண்ணுறப்ப கேமரா அப்படியே உள்ளார வெளில போகிறதுக்கு ஒரு சான்சஸ்லாம் இருந்துச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டு ஸ்டாண்டில் வச்சு டக்குன்னு அவரோட போயிட்டு அப்படியே உள்ளார வரலாம். அந்தமாரி ஒரு கேமரா ஹேண்டில் பண்ணுறது ஈஸியாக இருந்துச்சு. ஸோ ஆப்போசிட்டில் ஹெலிகாப்டரில் நாங்கள் கேமரா 4 கேமரா வச்சுட்டு அவர் கூட ஒரு கேமரா வச்சுட்டு ஸோ 6 கேமரா ஷூட் பண்ணுறப்ப வந்து ஆக்ஷன் போர்ஷன் எல்லாமே இன்னொரு ஹெலிகாப்டர்லேருந்து ஷூட் பண்ணோம். இந்த ஹெலிகாப்டரில் ஒரு ஜம்ப் பண்ணுற ஆக்ஷன் போர்ஷனுமே இந்த இப்படி ஒரு த்ரூ அவுட்டாக அந்த கேமரா வச்சு யூஸ் பண்ணுறது ஈஸியாக இருந்துச்சு. பர்டிகுலர் ஆக்ஷன் போர்ஷன்லாம் ஈஸி. ஸோ எங்கே வேணாலும் நம்ம ஈஸியாக மூவ் பண்ணலாம், எப்படி வேணாலும் பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறமா தான் கண்டுபிடிச்சோம் இது வந்து இந்த எல்லாத்தையும் தூக்கி போட்டு கையிலே ஷூட் பண்ணலாம். கையிலே ஷூட் பண்ணுறப்ப ஈஸியாக இருந்துச்சு. ஸோ யூஸ்வலாக வந்து ஒரு ஸ்டாண்டில் வச்சோம்னா இந்த ஃபீட்டு வரைக்கும் தான் ஹேண்டில் அப்படி இருக்கும். ஹேண்டிலுங்கிறது கேன் கோ ஹியர் தேர் கேன் கோ லைக் திஸ் ஆல்சோ. அப்படி கிடைக்காத ஒரு ஆங்கிள்ஸ் ஆங்கிள்ஸ்லாம் கிடைக்கும். அதனால தான் ஹேண்டில் மோஸ்ட்லி நான் யூஸ் டு ஹவ் இது இன்னும் எனக்கு ஈஸியாக இருந்துச்சு ஷூட் பண்ணுறது. இட் வில் பி கம் அவுட் வெரி வெரி வெல் ஆக்சுவலி. கிளைமேக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப சேலஞ்சான ஒர்க், ரியலி சேலஞ்சான ஒர்க் ஆக்சுவலி. அவர் ஃப்ளை ஆகிறப்ப ஆல்மோஸ்ட் நானும் அவரும் வந்து ரோப் போட்டிட்டு நானும் ஆல்மோஸ்ட் தொங்கிட்டு தான் ஷூட் பண்ணோம். ஆல்மோஸ்ட் ஒரு 10,000 ஃபீட் மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த லெவலில் ஷூட் பண்ணுறப்ப எல்லாருக்குமே ரோப் இருந்துச்சு. சார் வந்து ஒன்லி ஹேண்ட் மட்டும் தான் ரோப் வச்சு, அந்த மற்ற எல்லாருக்குமே ரோப்லாம் கிடையாது. நான் பின்னாடி எனக்கு 4 பேர் இந்த ரோப்லாம் கட்டி வச்சுட்டு தொங்க வச்சுட்டு கேமரா பிடிச்சிட்டு அப்படிலாம் ஷூட் பண்ணோம். இட் வில் பி ரியலி பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் திஸ். இந்த ஃபிலிம் 3 லொக்கேஷன். ஒன்று சென்னை கிடையாது, டோட்டலாக சென்னையில் ஒரு நாள் கூட ஷூட்டிங் நடக்கவே இல்லை. ஃபஸ்ட்டு ஹைதராபாத், கோவா, ஜார்ஜியா, பாம்பே, இது 4 லொக்கேஷன் தான். ஒரு 40% வந்து ஜார்ஜியாவில் ஷூட் பண்ணோம், ரஷ்யா பக்கத்தில். ஆல்மோஸ்ட் -10 டிகிரி. அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஃபுட் இஸ் நாட் அக்செப்டபிள் ஃபார் அஸ். அந்தமாரி ஃபுட்டு கிடையாது. அவங்க எதை எடுத்தாலும் அந்த ப்ரெட் தான் வச்சுருக்காங்க. ப்ரெட் இஸ் அ மெயின் ஃபுட் ஃபார் தேம். ப்ரெட்டும் மீட் அப்படின்லாம் நமக்கு அதெல்லாம் செட் ஆகலன்னு வச்சுக்கோங்க. மற்றபடி இட்ஸ் வெரி குட் கண்ட்ரி. -10 டிகிரி, கோல்டு லைக் எனி. அந்த கோல்டில் ஒரு சின்ன ஒரு எனர்ஜி இருந்துச்சு. பார்க்குற விஷுவல்ஸ் புதுசாக இருக்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்க, டீசரில் பார்த்துருப்பீங்க. இந்த வித்யுத் இஸ் கம்மிங் அவுட் ஃப்ரம் அவரோட ஒரு ஏரியாவில் வந்து இருந்துச்சு. அங்கே ஷூட் பண்ண ஆக்சுவலாக. வித்யுத் வந்து ஐ திங்க் இஸ் காக்காவோட ரீமேக் தான், ஃபோர்ஸ். அந்த ஃபிலிமில் தான் பார்த்தோம். அந்த ஃபிலிமில் பார்த்துட்டு அந்த நம்ம ஜீவன் பண்ண கேரக்டர் தான் அவர் பண்ணியிருந்தார் இந்த ஃபோர்ஸ் ஃபிலிமில். இந்த படத்துக்கு வில்லன் வந்து டெஃபினட்டாக ஒரு யங் எனர்ஜெட்டிக்கான ஒரு கேரக்டராக இருக்கப்போ வந்து காக்கா படத்தில் அது ஒரு ஹிந்தி வேர்ஷனில் ஃபோர்ஸில் பண்ணவர் தான் வித்யுத். அவருக்கு வந்து ஆல்மோஸ்ட் ஒரு ஈக்குவலன் டு த ஹீரோ கிட்ட காம்படிட் பண்ணுற ஒரு பியூட்டிஃபுல் கேரக்டர். யங் ஹீரோவாக மாதிரி ஒரு சின்ன ஒரு கேரக்டர். செகண்ட் ஹாஃபில் அவர் தான் ஒரு மெயின் வில்லனாக வருவார். மோர் ஆக்ஷன், மோர் பேஷன்ஸ், துரு இருக்க ஒரு ஆக்ஷன், ஒரு வில்லன் கேரக்டர். ஹி டிட் அ வெரி குட் ஜாப் ஆக்சுவலி. அந்த படத்துலையும் அப்படி தான் ஒரு ஆக்ஷன் நல்லா இருக்கும். அதே மாதிரி இந்த படத்தில் ஒரு சோலோ ஹீரோவோட ஒரு ஃபைனல் ஆக்ஷன் இருக்குது. அதுக்கு இடையில் வந்து டுவர்ஸ் கிளைமேக்ஸில் வேறு ஒரு ஆக்ஷன் பண்ணியிருக்காரு. ரியலி இட்ஸ் ஆக்ஷன் ஹீரோவாக இருக்கிறதுக்கான பயங்கரமான தகுதி உள்ள ஒரு கேரக்டர் ஒரு வித்யுத். ஹி டிட் அ வெரி குட் ஜாப் ஆக்சுவலி. அஜித் சாரோட வந்து 2 ஆக்ஷன் இருக்குது. 2 ஆக்ஷன் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஜெர்மன்லேருந்து வந்து ஸ்டிஃபான் அப்படின்னு ஒரு ஆக்ஷன் மாஸ்டர் தான் பண்ணியிருந்தார். செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக அந்த ஸ்டிஃபான் தான் பண்ணியிருந்தார். அவர் வந்து டான் 2 அந்த ஃபிலிம்லாம் பண்ணவர். அவர் ஹி ஓன்லி டிட் இட் ஃபார் த ஆக்ஷன் போர்ஷன். ஹி டிட் வெரி குட் ஜாப் ஆக்சுவலி. அவர் தான் அந்த கிளைமேக்ஸ் ஆக்ஷன், இந்த இன்டர்வல் ஆக்ஷன் எல்லாமே அந்த ஸ்டிஃபான் ஆக்ஷன் மாஸ்டர் தான் பண்ணார் ஆக்சுவலாக. வெரி குட் ஆக்சுவலி. இப்போ ஒரு 4 days முன்னாடி தான் நாங்கள் போய்ட்டு அது கலர் கரெக்ஷன் பண்ணோம். அப்போ தான் தெரிஞ்சுது ஓகே எப்பிக்கில் எந்த நம்ம என்ன நினச்ச குவாலிட்டி வந்துச்சு அப்படின்னு. ஃபஸ்ட்டு இந்த கலர் கரெக்ஷன் பண்ணது இந்த டீசர் தான். இது எப்படி வரும் அப்படிங்கிறத விட ஃபஸ்ட்டு கட் பண்ணி பார்த்தப்ப எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருக்குன்னு தெரியல. பட் லுக் ரியல் அண்ட் தென் குட் ரா அந்த லுக் இருக்குது. அந்த ஸ்கிரிப்டோட த்ரோ வந்து கரெக்டாக பண்ணியிருக்கீங்க அப்படின்னு செக்ரட்டரி சொன்னாங்க. ஃப்ரம் ஹியர் டு இஸ் கமிங் அப் ஃபீல் வந்து ஹோல் ஃபிலிமில் வந்து லுக் வந்து இதில் வந்திருக்கு. பில்லா, டேவிட் பில்லா.
செதுக்குனதுடா. கன் ஃபைட் ஆகட்டும், அவர் ஃபஸ்ட்டு ஓப்பனிங்கில் நடந்து வரதாகட்டும், அவரோட டயலாக் இந்த ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு செகண்டும் நானாக செதுக்குனதுடா அப்படிங்கிற டயலாக் ஆகட்டும், அதெல்லாம் எல்லாமே இந்த படத்துக்கான ரியல், சும்மா ஒரு ஏமாத்துறதுக்கான ஒரு டீசர் இல்லை இது. இந்த படத்துக்கான ஒரு ஒர்த்துக்கான ஒரு டீசர் தான். ஐ திங்க் எவ்ரிபடி இஸ் சீன். ஒரு 5 lakhs பீப்புள்ஸ் வந்து ஒரு 2 days நைட்டில் வந்து ஹிட் பண்ணியிருக்காங்க சொல்கிறாங்க. இட் வில் பி வெரி வெரி குட். சூப்பர் ஹிட் ஆகிருக்குது. அதேமாதிரி இந்த ஃபிலிமும் டெஃபினட்டாக வந்து எக்ஸ்பெக்டேஷன் லெவலுக்கு டெஃபினட்டாக இது கன்வே ஆகும். ஆக்சுவலி யுவன் சார் நீங்கள் இந்த டீசர்லேயே பார்க்குறப்ப தெரியும், ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ட்ராக் பண்ணியிருக்காரு. அந்த ஒரு போன ஃபிலிமுக்கும் இந்த ஃபிலிமுக்கு ஒரு ரிலேட்டடாக இருக்கிற மாதிரி, சடனாக வந்து குதிக்காமல் ரிலேட்டடாக இருக்க மாதிரி தான் அந்த ட்ராக் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாத அவருக்கு வந்து இந்த படத்துக்கான ஹோல் ஃபிலிமுக்கு ரீரெக்கார்டிங்கான பியூட்டிஃபுல் ஸ்கோப் இருக்குது. ஏன்னா எல்லாமே நிதானமாக இருக்கும். மியூசிக் ஸ்கோருக்கு டைம் வச்சுட்டு இங்கேருந்து போயிட்டு நிறுத்திட்டு திரும்பி பார்க்குறப்ப வாக் பண்ணுறப்ப எல்லாமே டைமிங் பிளான் பண்ணி தான் மியூசிக் இந்த ஃபிலிமே கட் பாயிண்ட் எல்லாமே டைமிங்கில் தான் ஷூட் பண்ணுங்க. ஸோ அதனால் எல்லா டைமிங்க்கும் மியூசிக் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது டெஃபினெட்லி ரீரெக்கார்டிங்கான பேசுகிற படமாக டெஃபினட்டாக இருக்கும். ஈவன் அதை சூப்பராக யூட்டிலைஸ் பண்ணிடுவார். 5 சாங் வரும் ஆக்சுவலாக வந்து ரொம்ப நல்ல சாங், பியூட்டிஃபுல்லான சாங்கு. டான் ஒரு சாங் இருக்குது, இதயம்னு ஒரு சாங் இருக்குது, பவுன்ஸ்னு ஒரு சாங் இருக்குது. எல்லாமே பெப்பே கேட்சி மாடர்னாகவும் இருக்கும், அதே சமயத்தில் கல்ட் ஃபிலிமாகவும் இருக்கும். இந்த சாங் எல்லாமே வந்து ரொம்ப ரியலாகவும் பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஆக்சுவலி நான் 5 சாங் ஷூட் பண்ணியாச்சு, அதனால் சொல்கிறேன்.